சாம்சங்கில் எஸ் சீரிஸ்னாலே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஓப்போட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அனலைஸ் பண்ணணும் டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோன் எப்படி, அந்த ஃபோன் எப்படி. இல்லை எங்கள் அப்பா இப்போ தானே ஆடி மாதம் ஆடி தள்ளுபடி வரும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது விசித்திரமாக நடந்துச்சுன்னா ப்ரோ எனக்கு ஹாஃப் டிஸ்பிளே க்ரீன் லைனில் ஃபில் ஆகிட்டு எது எல்லா டைம்லையும் நல்லா இருக்குது, ஆனால் கால் வால்யூம் மட்டும் அடி வாங்குது. எந்த ஃபோனாக இருக்கும்? ஃப்ரெண்டு Pixel 6 ப்ரோவில் இருந்து விவோ X200 1 வீக் முன்னால் தான் வாங்கினான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவனுக்கு ப்ளஸ் 13 வச்சிருக்கேன் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்தேன். அதுலேருந்து அப்புறம் ஒரு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் அவர் சொல்லியிருந்தார், ப்ரோ ஆமாம் ப்ரோ இப்போ கூட 6A பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ செம்மையாக இருந்தது, அப்புறம் கிராஜுவலாக போக போக என்னாச்சுன்னா ஒரு தடவை டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூ வந்துச்சு, ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிச்சது, அப்புறம் பார்த்தா டிஸ்பிளே இங்க் லீக் மாதிரி ஆச்சு, அப்புறம் டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ இது வந்து நிறைய டிவைஸில் இந்த மாதிரி ஒரு டாட் ஒன்று ஜென்ரேட் ஆகுது, ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. எப்படின்னா ஒரு ஓலட் அமோலட் பேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு ப்ளூ டாட் மாதிரி ஏதாவது ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக பிளாக்காக போகிறது டெட் பிக்சலுங்க, அது கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் டன். அது சில சமயங்களில் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகலாம், அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட Pixel 8 இருக்கு இல்லையா, அதில் வந்து கேமராவை சுற்றி அந்த டெட் பிக்சல்ஸ் இருக்கும், அது பார்த்தா ரொம்ப அப்படியே ஸ்ப்ரெட்டும் ஆகலை, பட் அது டெட் பிக்சல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு ஏற்றுக்கல, பிடிக்கல, அதனால் நம்ம டிஸ்பிளே மாற்றுவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை. பட் சில சமயங்களில் ஸ்ப்ரெட் ஆகாமலும் போகலாம். ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அப்படியே வச்சு ஒப்பேற்றிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வகையில் பார்த்தா இந்த டெட் பிக்சல் வந்து ஏதோ ஒரு 4-5 பிக்சல் 10 பிக்சல் வரைக்கும் இருக்கும்போது சமாளிச்சிடலாம். பட் அதுவே வந்து ஒரு ஒய்டர் ஏரியா ஒரு ஐகான் சைஸுக்கெலாம் மாறிச்சுன்னா கொஞ்சம் கடியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்னென்னா இந்த இங்க் லீக் மாதிரி ஆகுதுல்ல, அது சில சமயங்களில் ரொம்ப அக்ரெசிவாக மொத்த டிஸ்பிளே முடிச்சிடும். மொத்த டிஸ்பிளே வந்து அப்படியே வயலட் பிங்க் கலருக்குலாம் மாறி, அதாவது வயலட் ப்ளூ அந்த மாதிரியான கலருக்குலாம் மாறிடும்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக அது மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 1.5 நாளுக்குள்ளே மாறிடும். சிலருக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட எடுக்கும். இது எல்லாமே எப்படி ஏன் இவருக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் சில டிவைசஸில் இது எல்லாமே பாசிபிள். ஸோ ஆக மொத்தம் இப்போது இந்த செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவைஸ் வாங்குறத பற்றி மட்டும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வாங்குகிற டிவைஸோட ஹிஸ்ட்ரியும் ஒரு தடவை நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீனாக அனலைஸ் பண்ணிடணும். வாங்குகிற டிவைஸ்க்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கோம். அதை தவிர வாங்குகிற டிவைஸில் இதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் லான்ச் ஆகி ஒரு 3 வருஷம் இருக்குது, இந்த 3 வருஷத்தில் இந்த டிவைஸில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடுறது நல்லது. சில சமயங்களில் கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம எதையுமே செக் பண்ணாமல் வாங்கியிருப்போம், வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சாம்சங்கில் எஸ் சீரிஸ்னாலே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். எஸ் சீரிஸ் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஒரு S22 சீரிஸில் போய்ட்டு எதையா வாங்கிவிட்டு S22 ப்ளஸ் S22 வாங்கிவிட்டு எப்படி இன்டர்நெட்டில் போய் எதையுமே பார்க்காம சாம்சங் சீரிஸ் தானே மாசாக இருக்க போகுது, பில்டு குவாலிட்டி தரமாக இருக்க போகுது, கேமரா கூட டே டைம் நல்லாயிருக்கும் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் S22 சீரிஸ் வந்து மட்டம் தட்டணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் அதை சொல்லலை. பட் 8 Gen 1னால S22 சீரிஸ் யூசர்ஸ் எவ்வளோ வந்து பேட்ரி லைஃபாக இருக்கட்டும், தெர்மல் இஷ்யூஸு, அதான் பேட்ரி லைஃபுங்கிறது அப்படியே டேரக்ட்லி ப்ரொபோஷனல் தெர்மல் இஷ்யூக்கு வந்து அப்படியே ரியாக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அது தவிர லைன் இஷ்யூ, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் அனுபவிச்சிருக்காங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். சரி நம்ம கிடைக்கிற டிவைஸ் வந்து இப்போ ஒரு S22 கிடைக்குது, லைன் இல்லை ஓகே, ஆனால் கண்டிப்பாக வந்து லைன் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் வந்து கேஷுவல் யூஸ்க்கே சில சமயங்களில் ஹீட் ஆகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு இது தெரியும், ஆனால் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமாம் அதான் தோணுச்சு. இது பார்த்தீங்களா ஓப்போவோட மேக்னெட்டிக் கூலிங் கார்டு, எப்படா இது டெலிவர் ஆகும், இல்லாட்டி எப்படா இது எங்கள் ஏரியாவுக்கு டெலிவரபிளாக மாறும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக மாறிச்சு. ஸோ அதனால் இப்போது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் இப்போதைக்கு நான் செக் பண்ணதுலேயே என்னால் செக் பண்ண முடிஞ்ச ப்ராடக்ட்ஸில் இது வரைக்கும் ஒரு 4 கூலர் செக் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கிறதுலே மொரட்டு கூலர் வந்து OnePlusோட 27 வாட் கூலர் தான். ஆனால் ஓப்போட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க இந்த K13 டர்போ சீரிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போது உள்ள ஃபேன் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மினியேச்சரைஸ்டு ஃபேன் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை அப்படியே வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் நல்லாயிருக்கு. எப்படின்னா வெயிட் கம்மி, ப்ளஸ் அது எடுத்துக்கக்கூடிய இடம் கம்மி. அப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு LED மட்டும் தான் இருக்குது ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு. மற்றபடி இந்த ஃபேனோட எக்ஸாஸ்ட் ஒரு சைடில் இருக்குது. ஸோ அது எப்படி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வைப்போம், ஸோ இங்கே இருக்குது ஓகே 17 அல்ட்ரா இருக்குது, இதில் நான் சும்மா ஒட்டுறேன், இந்த இடத்துல கூலிங் வச்சு ஒரு மண்ணும் ஒன்றுத்துக்கும் ஆகாது வேஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து
சார்ஜ் போடுவோம். ஸோ இப்படி நீங்கள் பிடிப்பீங்க. இப்படி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கும்போது வெண்ட் வந்து இந்த வழியாக மேலே போயிடும். ஸோ மற்ற ஃபோன்ஸில் வந்து இவ்வளோ மோசமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதில் வந்து இந்த கேஸே ஒரு டுபாகூர் கேஸ். இது ஒரிஜினல்லாம் இல்லை. இது ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்காங்க. அது பேர் என்ன ஹுலுலுவா ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த பிராண்ட் வந்து ரொம்ப ப்ரீமியம் பிராண்டாமே. ஸோ அதை பார்த்து யாரோ அடிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேஸ் நீங்கள் 400 450 ரூபாய்க்குலாம் கூட வாங்கலாம். பட் கேஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த வெண்ட்டுக்கு விட்டுருக்க டிசைன் இதை விட்டுருங்க. பட் அவன் மேக்ஸேஃப்க்கு வச்சிருக்கான் பார்த்தீங்களா இடம், மேக்னெட்டிக் கனெக்டரு, அது எங்கேயோ கீழே கொண்டு போய் வச்சிருக்கான். இது கரெக்டாக ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு அலைண்டாகவும் இல்லை. அதனால் இதில் வந்து நான் சார்ஜ் போட முயற்சி பண்ணும்போது 10 நேரம் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் பார்க்க நல்லா இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் டுபாகூர் தான். சரி, மொத்தம் ஓகே. நாட் பேட் ஆர் நாட் ஸோ குட். நாட் பேட் ஆர் நாட் ஸோ குட் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படியா இருந்தாலும் நான் எக்ஸ்டென்சிவாக வேறு ஒரு சில ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. பட் நம்ம மக்கள் வந்து இதுக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கங்க. எது கூலருக்கு, OnePlus கூலர். இப்போ நம்ம டெக்கர் நெமிசிஸ் கமெண்ட்ஸில் வருவோம் பார்த்தீங்களா, அவன் என்ன சொன்னான்னா, அண்ணே எங்கள் ஏரியாலே என்னன்னு தெரிலண்ணே, ஒரே டஸ்ட்டாக டெபாசிட் ஆகிடுச்சுண்ணே. இதில் ஃபுல்லாக டஸ்ட் ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட தெர்மல் எஃபிஷியன்சி அடி வாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஃபேக்ட் தான். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக உள்ளே கூல் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஹீட் ஆச்சுன்னா இது உடனே டப்புன்னு கட் ஆஃப் போய் ஸ்டாப் பண்ணிடும், ஒர்க்கே ஆகாது. இது எப்படின்னா இந்த சைடு எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது இந்த பேட் இந்த ஏரியா ரெஸ்டிங் ஏரியா எந்த அளவுக்கு கூல் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்டான ஹீட் வந்து இந்த சைடு அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் சைடில் ப்ரொடியூஸ் ஆகும், அட்ஜசன்ட் சைடில். அந்த ஹீட்டை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த ஏரியாலெலாம் வந்து ப்ராப்பராக கூலிங் பண்ண முடியாத மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டு போய் படிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. சும்மா ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் டக்குனு நீங்கள் சில்லுன்னு ஆகும். அப்புறம் அந்த ஹீட்டை வந்து அதெல்லாம் பேர் பண்ண முடியாமல், மேட்ச் பண்ண முடியாமல் சர்க்கியூட் வந்து கட் ஆஃப் பண்ணி விட்றோம். ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க்கே ஆகாது, ஸ்டாண்ட் பைக்கு போயிடும், பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகின்றோம். ஸோ கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ளோயர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் போல். அப்பப்போ ப்ளோ பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபைன் டெஸ்ட்டெல்லாம் வெளில எடுக்கணும். ஓகே சரி, அதான் மொத்தம் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கோளாறு தாங்க. ஸோ இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் கிடையாது. நீங்கள் அனலைஸ் பண்ணணும். டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோன் எப்படி, அந்த ஃபோன் எப்படி, நம்பலாமா கூடாதா, இதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ கமெண்ட்ஸுக்கு போவோம். ஓகே, இதில் வந்து விக்னேஷ் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து ஒரு 15,000 to 20,000 ரூபா பட்ஜெட்டில் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கேமரா கொஞ்சம் நல்லா இருந்தால் ஓகே, எனி சஜஷன் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. இப்போ வேறு வழியே இல்லை, கேமரா ஓரளவுக்கு அப்படின்றனால எந்த ஃபோன்னாலும் தைரியமாக வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ கேமரா கொஞ்சம் முக்கியம்னு சொல்லும்போது என்ன ஆயிடுதுன்னா 20,000 ரூபாய்க்குள்ள நம்ம F36 இந்த மாதிரியான ஃபோன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரி, ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னென்னா திரும்ப டீல் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே டைமில் வரலாம். சரியா, இண்டிபெண்டன்ஸ் சேல்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஓரளவுக்கு ஒரு சில நல்ல டீல்ஸ் பார்க்க முடியும். இப்போதைக்கு எல்லா ஃபோனுமே வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் அண்ட் ஹைலி ப்ரைஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ டீலே சொல்ல முடியாதா, அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் இப்போ எப்படி ப்ரோ பண்ண முடியும், இப்போ அர்ஜென்ட் இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், டீல் வரட்டும் அப்படின்னு சொன்னேன். இல்லை எங்கள் அப்பா இப்போ தானே ஆடி மாதம் ஆடி தள்ளுபடி வரும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு காலத்தில் உண்மை தான், ஆடி தள்ளுபடிலாம் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்துச்சு. இப்பயும் ஆஃப்லைன் ஸ்டோரில் ஆடி தள்ளுபடி வருதுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் ப்ரோ. பட் ஆன்லைனில் இப்போதைக்கு எதுவுமே நோட்டிஃபை ஆகலை அந்த மாதிரி. அதாவது எதுவும் டீல் ரிலேட்டட்லாம் இது வரைக்கும் எதுவுமே ரொம்ப சாலிடாலாம் வரல. ஒரு சில ஃபோன்ஸ் ஓகே, நீங்கள் கொஞ்சம் வந்து பட்ஜெட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ரெடி அப்படின்னு சொன்னால் M47 மாதிரியான ஃபோன் கூட வாங்கலாம். கடைசியில் என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி தான் இன்டர்நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு டைமில் வந்து நம்ம காம்படிஷனில் அப்படின்னு எடுத்துக்கும் போது சைனீஸ் டிவைசஸை தான் வந்து நம்ம முன்னாடி நிறுத்துவோம். ஏன்னா ப்ரைஸ் டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தான் டாமினேட் பண்ண முடியும். சாம்சங் வந்து கொஞ்சம் பின்தள்ளி இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தா சாம்சங்கில் இருக்க அதே ஸ்பெக்கு அதுலேருந்து ஒரு 5,000-6,000 கம்மியான ப்ரைஸில் சைனீஸ் ஃபோனில் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து இந்த ரேம் மெமரி ப்ரைஸ் இஷ்யூனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சாம்சங் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது அந்த டைமை அவன் யூஸ் பண்ணிக்கிறான், அவ்வளோதான் பிஸ்னஸ். ஓகே, ஸோ மொத்தம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து ஆகஸ்ட் மாதம் மிட் வரைக்கும், அநேகமாக ஆகஸ்ட் 15 அப்படின்னா இவனுங்க ஆகஸ்ட் 15 டீல் போடுவானுங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதியே உங்களுக்கு ஏர்லி பேட் சேல் அப்படின்னு சொல்லிட்டுவான். அப்புறம் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் பொறுமையாக உருட்டி தள்ளி கொண்டு போய் 15-16 கொண்டு போய் நிறுத்தி விடுவான். ஸோ இது எப்பயுமே நடக்கிறது தான் வச்சுக்கோங்களேன். பட் இவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணும்போது இந்த இகாம் சைட்ஸ் வந்து கொஞ்சம் வேற ஒரு பக்கம் ஆஃப் திஸ் சேல் அதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்னா மல்டிபிள் ஃபீ பிளாட்ஃபார்மில் மல்டிபிள் ஃபீ போடுறாங்க இல்லையா, அந்த ஃபீ வந்து ஒருத்தருக்கு போய் டெலிவர் ஆகுதுன்னும் போது கூட அதில் ஒரு 10ல் ஒரு 4 பேர் 5 பேர் மன்னிச்சு விட்றாங்கன்னு வச்சுப்போம். மீதி 5 பேர் என்னதான் இருந்தாலும் என்னடா இது டீலு, உன் டீலில் பொருள் வாங்கலான்னு பார்த்தா 5,000 ரூபாய் குறைச்சிட்டு 1000 ரூபாய் ஃபீன்ற கணக்கில் ஏற்றி விட்ருக்கியடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு வந்து டெலிவரே ஆகலை, ஆர்டர் கேன்சல் ஆகிடுது. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, இல்லாட்டி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா
600 கிட்ட ஃபீ கீன்லாம் போட்டுவிட்டு ஆர்டர் கேன்சல் ஆகிடும். ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுது. பட் இந்த ஃபீ ரிலேட்டடான அமௌண்ட்ஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு அதெல்லாம் போட்டிருந்தா சிலருக்கு அது ரீஃபண்ட் ஆயிருக்கு. அமேசான் சைடில் ரீஃபண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கூட நம்ம படிச்சிருப்போம். ஃப்ளிப்கார்ட் சைட்லேயும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாமே ப்ராப்பராக ரீஃபண்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். மேபி இந்த டீலில் உங்கள் யாருக்காவது கேன்சல் ஆகி அப்போ உங்களுக்கு ஃபீலாக ரீஃபண்ட் ஆகிருந்ததுன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் கூல் டவுன் ஆகலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் பேனிக்கிங்காக தான் இருக்கும். ஐயோ என்ன அது 90,000 கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன், 90,000க்கு நீ ஃபீ மட்டுமே ஒரு 1000 ரூபா போட்டிருக்க, 90,000 ரீஃபண்ட் ஆகுமா, எப்போ ஆகும், 2 to 3 பிஸ்னஸ் டேஸ், ஒரு மாதிரி பேனிக் ஆகும். அது கூட இந்த ஃபீ அது வந்துதான் வரலையானே தெரியாத மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதனால் ஓகே. ஸோ அடுத்து தனியவேல் ப்ரோ என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருந்தா எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தாரு. அது சிவசந்தோஷ் போட்டிருந்தாப்புல இந்த மாதிரி பஞ்சுவல் கோணையாக இருக்கும். ஆமாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு அமோலட் ஆர் எல்இடி ஓலட் ஓலட் அமோலட் இந்த மாதிரியான டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோன். அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எல்சிடி போட்டு இவங்க ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஐஃபோன் 10s, ஐஃபோன் 10, ஐஃபோன் 11, 11 ப்ரோ எல்லா ஃபோனுக்கும் சரி 11 வந்து எல்சிடி தான், அதை விடுங்க. பட் மற்ற எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமோலடுக்கு பதில், அது ஓலடுக்கு பதில் இவங்க எல்சிடி பேனல் போட்டு வச்சுருவாங்க. அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டக்குன்னு ஃபோனை பார்த்தா ஃபோன் எல்லாமே சேம் தான், பட் கீழே பெசல்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் சில சமயங்களில் சில ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அஃபிஷியலாகவே மாற்றிருந்தா, ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸோட அஃபிஷியல் பார்ட்னர் வழியாகவே மாற்றிருந்தா உள்ளே வந்து ரிப்பேர் ஹிஸ்ட்ரியில் எல்லாமே காட்டிடும், ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா ரிஜிஸ்டர்டாக எல்லாமே காட்டிடும். வெளியில் பண்ண என்ன ஆகும்னா அது ஒரு குடசல் தான். ஃபோன் வந்து நிஜமாவே ஒரு ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட் வச்சு பண்ணிடுறாங்க, டிஸ்பிளே எல்லாம் மாற்றி பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னாலும் சில சமயங்களில் ஃபேஸ் ஐடி சரியாக வேலை செய்யுது, ட்ரூ டோன் சரியாக வேலை செய்யுது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். பட் மற்றபடி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்குற ஃபோன்ஸ்லாம் கூட டிஸ்பிளே மாற்ற தான் செய்கிறாங்க. பிக்சல் மாதிரியான ஃபோன் கூட நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் ஆனதுக்கப்புறமா பிக்சல் 4XL செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் யூஎஸ்லேருந்து ஜாப்பனீஸ் யூனிட்லாம் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் கூட ஒரு சிலர் டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன மாதிரியான பிரச்சனை பார்த்தேன் அப்படின்னா, ஆம்பியன் லைட் சென்சாரோட அந்த அக்யூரசி, ஆம்பியன் லைட் சென்சார் வந்து அப்படி ஃப்ளிக்கராகி குறையும், ஃப்ளிக்கராகி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு ஸ்மூத்தர் ட்ரான்சிஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையான ட்ரான்சிஷன் பார்த்தேன். ஐயோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இப்படி ஒரு ட்ரான்சிஷனா. அது பக்கத்துலேயே வந்து என்னச்சுன்னா, நான் யூஎஸ்லேருந்து வாங்கின டிவைஸ் இருந்தது பிக்சல் 4. அதே சமயம் நான் லோக்கல் மார்க்கெட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கிடச்ச ஒரு 4XL இருந்தது. 4XLோடது எப்படி ஆச்சுன்னா, பிரைட்னஸ் இப்படியே இப்படி பொறுமையாக போகும், பிரைட்னஸ் அதே மாதிரி இப்படி பொறுமையாக குறையும். இது குறையும் போது அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க்காய் குறையுங்க, ஃப்ளிக்கர் ஆகி. பட் அது பக்கத்தில் பிக்சல் 4 வச்சிருந்தேன்ல, அது யூஎஸ் மார்க்கெட்டில் நான் செகண்ட்ஸில் வாங்கினது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத் அப்படியே இன்க்ரீஸ், ஸ்மூத் டிக்ரீஸ். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஸ்பாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டிஸ்பிளேக்கும் ஒரிஜினல் டிஸ்பிளேக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு சோகம் ஒன்று தெரியுமா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் வாங்க போகிறீங்க, அந்த ஃபோனோட ஒரிஜினல் டிஸ்பிளே எப்படி இருந்திருக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, சில சமயங்களில் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு சில கடைகளை நோக்கி நம்ம போகும்போது தைரியமாக ஜாலியாக போய் வாங்கலாம். ப்ளஸ் அந்த ஒரு கடையோடையே நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு டைப் வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அவர் வந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் எத்திக்கலாவும் மாரல் வேல்யூவும் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு லாபம் பார்த்துக்கிட்டு, லாபம் பார்க்காம யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாது, லாபம் பார்த்து தான் ஆகணும். பட் இவன் நம்மளை நம்பிட்டான், இவன் தள்ள மிளகா அரைக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கடைக்காரர் நம்பிட்டாருன்றதுக்காக நம்மளும் ஒரு தலையில் போயிட்டு நல்லா, அதனால் ஈக்குவலாக எல்லாருமே கொஞ்சம் நியாயமாக இருந்தால் இந்த மாதிரியான ஸ்பேஸில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஸோ இது மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனை. ஸோ ஆக மொத்தம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டிருந்தா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸுக்கு கூட இவங்க எல்சிடி பேனல் போட்டு விட்ருவாங்க. அப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வேலை செய்யாது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டே காட்டாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, டக்குன்னு போயிட்டு சும்மா அப்படியே எடுத்து பார்க்கும்போது அது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கான்ஃபிகர் பண்ணால் தானே காட்டும், அதனால தான் காட்டல போல, அதனால தான் பாஸ்வேர்டு வருது, இல்லாட்டி அதனால தான் பேட்டர்ன் வருதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருப்பீங்க. அப்படிலாம் இருந்துடக்கூடாது. சில சமயங்கள் இந்த மாதிரியான கோளர்கள் இருக்குது, அதனால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முத்தையா ஜெயராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயர்ஃபோன் 4+ வாங்கியிருக்கிறேன், யூடியூப் பார்க்கும்போது ஃபோன் கால் வந்தால் கட் ஆன பிறகு யூடியூப் வால்யூம் வரமாட்டேங்குது, சொல்யூஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது விசித்திரமாக நடந்துச்சுன்னா, ஒன்று இதே மாதிரியான சினாரியோ வேறு ஒரு ஃபோனில் நடக்குதான்னு பார்க்கலாம். அந்த ஃபோன்லேயும் இது அப்படியே நடந்துச்சுன்னா அப்போ வந்து பட்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பட்ஸில் ப்ராப்ளம்னா பட்ஸை ரீசெட் பண்ணுறதுல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இதுவே நம்ம ஃபோனில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னா நம்ம ஃபோனில் தான் ஏதோ இஷ்யூ. அதாவது இப்போ என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு மைக்ரோஃபோன் ப்ளஸ் சோர்ஸ் ஆடியோ அப்படிங்கிறது ஹெட்ஃபோன்ஸில் இருக்குது. ஒரு கால் உள்ளே வருது, கால் வரும்போது மைக்ரோஃபோன் ட்ரிகர் ஆகுது, ப்ளஸ் சோர்ஸ் வந்து அப்படியே காலுக்கு மாறுது. இது வரைக்கும் எதில் இருந்தது, ஃபோன் ஆப்புக்கு இல்லாமல் யூடியூப் ஆப்புக்கு அந்த ஆடியோ அப்படிங்கிறது வந்து லிங்க் ஆகி இருந்திருக்கும். இப்போ ஃபோன் ஆப்புக்கு லிங்க் ஆனதுக்கப்புறம் என்னால் ஃபோன் கால் பேச முடியும், மைக்ரோஃபோனும் எனேபிள் ஆகிடும். ஸோ மைக்ரோஃபோன்லேயும் நம்மளால்
ப்ரொசீட் பண்ண முடியும். அதாவது அந்த காலுக்கு தேவை, அதனால ஓகே. இப்போ நான் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகணும், ஆடியோ கோட் மட்டும் ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்கணும், ஆடியோ டேட்டா மட்டும் வரணும், அதுவும் யூடியூப் ஆப்லேருந்து வரணும். ஒரு வேளை இது கட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அது ரீரூட் ஆகலையா, இல்லாட்டி யூடியூப் ஆப்பில் தான் பிரச்சனையா? யூடியூப் ஆப்பில் பிரச்சனைனா யூடியூப் ஆப்போட கிளியர் டேட்டா கிளியர் கேட்சில் இது ஃபிக்ஸ் ஆகலாம். அப்படி இல்லை இது வந்து பட்ஸ் லெவலில் ப்ராப்ளம் அப்படின்னா, பட்ஸ் கரெக்டாக ரீரூட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ரீசெட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியல் சர்வீஸ் சப்போர்ட் அந்த மாதிரி தான் போகணும். இது எல்லாமே பண்ணியும் எனக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா. பட் எப்பயுமே இந்த மாதிரியான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் சென்சிட்டிவ். அதில் இருக்கக்கூடிய பக்ஸை நம்ம வந்து ஹண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். எல்லா டிவைஸ்லையும் மல்டிபிள் டிவைஸில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் தேடி போகும்போது பிரச்சனை இருக்காது. பட் நம்ம ஃபோனில் தான் கடைசியில் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதில் ப்ராப்ளத்தை வச்சுட்டு தான் நான் தெருவா சுற்றினான்னு கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரொசீட் பண்ணுறது பெட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாந்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ எனக்கு ஹாஃப் டிஸ்பிளே க்ரீன் லைனில் ஃபில் ஆகிட்டு, எது சோனி எக்ஸ்பீரியா 5 Mark III. பட் அது ரொம்ப கேஷுவல் யூஸர், அதாவது இவர் வந்து ரொம்ப கேஷுவல் யூஸர் அப்படிங்கிறனால டிஸ்பிளே இங்கே அவைலபிள் இல்லாதனால அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. பாதி டிஸ்பிளே ஆல்ரெடி லைன் விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே படிக்க முடியாது. இவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஜம்பிள்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஜம்பிள்டு வேர்ட்ஸ் கூட இல்லைங்க, ஓடிட்ட இடங்களே நிரப்புக தான். இடையில என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அங்கங்கே லைன் வந்து எல்லாத்தையும் மறைச்சிரும். இருந்தாலும் நம்மளே வந்துட்டு இது ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஆனால் திரும்பியும் நான் சொல்கிறேன், அந்த செகண்ட்ஸ் மார்க்கெட் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியா 5 Mark சீரிஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதே பெட்ரு. Mark 4லேயும் கூட பிரச்சனை தான். 8 Gen 1 அதுவே ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் அவங்க த்ராட்டில் பண்ணி சமாளிச்சாங்களேன்னு நினச்சேன். சின்ன சின்ன நேவிகேஷனுக்குலாம் கூட ஸ்டட்டர் ஆச்சு. பட் அந்த 8 Gen 1 பேஸ்டு ஃபோன் கூட இப்போ பாரத்துக்கு வந்து லைன் விழுந்துருச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் திரும்பியும் ஒரு தடவை பதிவிடுறேன். ஏன்னா நீங்கள் யாராவது வந்துட்டு மியூசிக்காக வாங்குறீங்க, இல்லாட்டி படம் பார்க்கறதுக்காக வாங்குறீங்கன்னே வைப்போம். பட் அதில் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு சில டாஸ்க்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க, அதில் சிம்மெல்லாம் போட்டு நீங்கள் ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தெர்மல் இஷ்யூ வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டியும் பிரைட்டன் ஆகுது. ஸோ அதனால் சொல்கிறேன், மற்றபடி வேறு சொல்ல. ஏஜிங் ஆஃப் டிஸ்பிளேயும் சில சமயங்கள் இந்த பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு இடத்துல லைன் விழுந்ததுன்னா போதும், சுவிச் ஆஃப் பண்ணி ட்ராவில் வச்சுட்டு திரும்ப வெளில எடுக்கும்போது பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறோன்னே வைப்போம். பார்த்தா ஒரு லைன் இருந்தது 2 லைன் ஆகுது. சரி, திரும்பியும் இது வேறையா தூக்கி உள்ளே போட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு எடுத்தால் ஒரு ஜெகஜோதியாக ஒரு 8 லைன் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 குட்டி போட்டு வச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமும் வருது. ஸோ லைன் இஷ்யூ ஒரு இரிட்டேட்டிங்கான இஷ்யூ. சில சமயங்களில் வந்து தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டில் கரெக்டாக சால்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ண ஃபோன்லேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு Xiaomi 12 Pro இருந்தது, அதில் லைன் இருக்கிற அந்த டிவைஸை வந்து நான் கொண்டு போய் பீட்டர் ப்ரோட்ட கொடுத்தேன். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்தா நைட் வந்து அதை சால்வ் பண்ணி ஈவினிங் சால்வ் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. லைன் போயிடுச்சு. காலைல திரும்ப கடைக்கு வந்து பார்த்தா லைன் வருது. இப்படிலாம் இருந்தால் விளங்குமா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கேட்கலாம் இப்போ என்கிட்ட, ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ நான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன், பே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்போ திரும்ப வரலாமான்னா திரும்ப வரலாம் தான். நேரம் நல்லா இருந்தால் திரும்ப வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ வராமல் கூட போகலாம். அதெல்லாம் தெரிலங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் நான் சொல்கிறேன், லக்கு ப்ளஸ் ரிஸ்க்கு எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. ப்ரைமரி ஃபோனில் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்குது. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஏதாவது போய் வாங்கும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ரைட்டு. ஸோ மொத்தம் சோனி வந்து தவிர்க்கிறது நல்லது. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸே அவைலபிள் இல்லை. இதில் இவனை வாங்கிவிட்டு அப்புறம் தெருவா அலைஞ்சிட்டு இருக்கணும். அது வேலைக்கு ஆகுமா? நல்ல வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து இந்த சீரிஸை நம்ம தவிர்க்கிறது நல்லது. நான் அதனால தான் நம்ம கவர் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பேன், எக்ஸ்பீரியா 5 Mark I சேஃபாக இருந்தது. 2, 3லாம் பொழந்து கட்டிட்டாங்க லைனில். 4லேயும் லைன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம். பட் லைன் வந்துருச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட்டா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசென்ட்லி பாட் OnePlus Nord 4 Pro ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ப்ரோ. உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான். ஆடியோ குவாலிட்டி, ANC, கால் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்கமிங் கால் வரும்போது பட்ஸில் வால்யூம் ரொம்ப லோவாக இருக்குது ப்ரோ. ஃபுல் சவுண்டு வச்சாலும் 20% வால்யூம் மாதிரி கேட்குது. டிரைவிங்கில் கஷ்டமாக இருக்குது. எல்லா டைம்லையும் நல்லா இருக்குது, ஆனால் கால் வால்யூம் மட்டும் அடி வாங்குது. எந்த ஃபோனாக இருக்கும்? அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் செக் பண்ணி ரீசெட் அடிச்சு பாருங்கள் ப்ரோ அது இதுன்னு சொன்னேன். எல்லாம் செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு அப்படி தான் இருக்குன்னாரு. அப்போ நீங்கள் பேசாமல் ரிட்டன் போட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரிட்டன் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ ரிட்டன் போட்டுருங்க. அப்போ சப்போஸ் ரிட்டன் டைம் முடிஞ்சிருச்சுனே வைப்போம் அப்படின்னா, OnePlusோட அஃபிஷியல் சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னு வைங்களேன், அவங்க ஃப்ளாஷ் பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. பட்ஸில் என்ன ப்ராப்ளம் செக் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி தரலாம். ஆனால் இப்போ ஒன்றுங்க, இந்த மோட்டரோலா ஃபோனில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ப்ளூடூத் ஆடியோ வால்யூம் வந்து ரொம்ப கம்மி. நான் இதே ஷாக்ஸை வந்து மோட்டரோலாவில் யூஸ் பண்ணும்போது கால்ஸுக்கான அந்த வால்யூம் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால அது ஃபோனில் OS லெவலில் அதில் பிரச்சனை ஃபோனில். அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து கால் குவாலிட்டி அவுட்டோரில் அது ரொம்ப நாய்ஸியான என்வரான்மெண்ட்டில் என்னடா இது ஷாக்ஸில் கேட்கலையா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் இதுவே அப்டேட் டப்புன்னு பிக்சலில் போட்டு கேட்குறேன். பிக்சலில் போட்டு அதே கால் ட்ரை பண்ணுறேன். அடுத்த நாள் காலையில் சைக்கிளிங் அப்போ
பிக்சலில் ட்ரை பண்ணுறேன், நல்ல லவுடாக இருந்தது. ஸோ அப்போ தான் நம்மளால் அதை ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா இது எப்பயுமே இப்படி இருக்காது. சரி ஒரு வேளை என்ன பிரச்சனையோ இங்கே வால்யூம் ஏற்றி பார்க்குறது, அப்படின்னு அழுத்தி பார்த்தா அதுவும் ஒன்றும் நடக்கலை. எது சொல்கிறேன்னா மோட்டோரோலா யூஸ் பண்ணும்போது அப்புறமா தான் சரி திரும்ப பிக்சலுக்கு போகும்போது கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் மல்டிபிள் டிவைஸ் கடையில் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். மியூசிக் குவாலிட்டிலையுமே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அப்புறம் சுயம்புராஜ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, என்னோட ஃப்ரெண்டு Pixel 6 Proவில் இருந்து Vivo X200 1 வீக் முன்னால் தான் வாங்கினான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவனுக்கு விவோ ஃபோட்டோ ரொம்ப ஓவர் சேச்சுரேஷனாக காட்டுதான். இப்போ மறுபடியும் Pixel 10 Pro வாங்கலாமான்னு கேட்குறான். வாங்கலான்னு இருக்கான். 10 Pro பேட்டரி சார்ஜ் நல்லா நிற்குமா, கேமரா நல்லா இருக்குமா, அவனுக்கு மெயின் கேமரா மட்டும்தான். பேட்டரி ப்ராப்ளம்னால தான் 6 Proவில் சேஞ்ச் பண்ணிட்டான். 10 Pro பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? நான் என்ன தெரியுமா சொன்னேன், சிம்பிள் ப்ரோ, நான் கீழே தெளிவாக போட்டிருப்பேன். Pixel 11 சீரிஸ் லான்ச் ஆக போகுது, எதுக்கு இப்போ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விவோ ஃபோனை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ப்ரோ, இந்த டைமில் எல்லாருக்குமே இது பெனிஃபிட் தான். நம்ம ஃபோனை வந்து நம்ம ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. ரீசன் என்னன்னா, பிரைமரி மார்க்கெட்டில் வரக்கூடிய ஃபோன்ஸே ரொம்ப மோசமாக இருக்குது. பிரைமரி மார்க்கெட்டில் வர ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்டில் கொஞ்சம் டீசென்ட்டான ப்ரைஸில் நம்மளோட பொருட்களை வெளில தள்ள முடியுது. ஒரு சில செல்லர்ஸ் வந்து மனசாட்சி இல்லாமல் தான் நடந்துப்பாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எவன் ஏமாறுவான், எவன் தலையில் எப்போ ஏறி உட்காரலாம் மாதிரி தான் இருக்கும் உலகம். ஸோ அது எப்பயுமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் மனுஷனை எல்லாரும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சில பொருளை விற்கும் போது, இதுக்கு தான் நான் வந்து இந்த வெப்சைட் மொத்தமாக ரெடி ஆச்சுன்னா மார்க்கெட் பிளேஸ்னால் அதில் ஒன்று வந்துடும். அந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ரிவ்யூக்காக யூஸ் பண்ணக்கூடிய வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு சில பொருளை நாங்கள் லிஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸும் அங்கே லிஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நியாயமாக இருக்கணும். என்னோட ஒரே ரெக்வஸ்ட் தான், தயவு செய்து என்னோட ரெக்வஸ்ட் அதுவாக தான் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தும் போது இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு கடையில் நீங்கள் போய்ட்டு ஒரு பொருளை விற்க போகிறீங்க. இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு S26 Ultra அது வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் 1,10,000 ரூபாய்க்கு 512GB மாடல் கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு S26 Ultra இருக்குன்னு வைங்க. நான் இப்போ வெப்சைட்லாம் ரெடி பண்ணி அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் போது, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயோ ஒரு கடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க 1,00,000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்க முடியும், அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வைப்போம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ கடையில் இருக்கிறவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 1,10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் அவங்க 10,000 லாபம் பார்க்குறது நியாயமானு கேட்டால், சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நியாயமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளோ ஃபோன்ஸ் எவ்வளோ ஸ்கேலில் விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கடை வாடகை, கடை கரண்ட்டு, வேலை பார்க்குறவங்க, ஸோ ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க பண்ணுறதுல வந்து சில சமயங்கள் நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, நியர்லி லைக் OLX, பட் அதே சமயம் வந்து வரக்கூடிய பையர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே ஜென்யூனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பிளாட்ஃபார்மில் நம்ம முயற்சி பண்ண போகிறோம். இப்போது நான் வந்து டெலிகிராமில் முன்னெல்லாம் வந்து யூஸ் பண்ண ரெட்ரோ ஃபோனாக இருக்கட்டும், நிறைய ஃபோன்ஸ்லாம் நான் விற்றுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி சிவானா போட்டிருக்காப்புல, அப்போது இதில் வந்து மார்ஜின் ஆஃப் எரர் மினிமமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி வரீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது விற்க முயற்சி பண்ணும்போது, நான் விற்க முயற்சி பண்ணுறேன், ப்ளஸ் நீங்களும் விற்க முயற்சி பண்ணுறீங்க நம்ம வெப்சைட்டில் மார்க்கெட் பிளேஸில் விற்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம நியாயமான அந்த பொருளை நியாயமான ஒரு விலையில் அங்கே போடுறோம் அப்படின்னும் போது நம்ம மக்களே வந்து நம்மகிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ கம்யூனிட்டிக்குள்ளேயே அது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு அந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. எப்பயுமே எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படின்றது டிப்ரிஷியேட்டிங் அசெட் தான். பட் அந்த இடத்துல இந்த மார்ஜின், இப்போ சொன்ன இல்லையா, வெளியில் ஒரு கடையில் ஒரு 10,000 ரூபா அடி வாங்குது அப்படின்னா, இப்போ நீங்களே அதை விற்கும் போது என்ன பண்ண முடியும்னா, பிளாட்ஃபார்முக்கு இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதும் ரன் ஆகணும் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு கமிஷனாக 1000 ரூபீஸ்னு வைப்போம். சும்மா சொல்கிறேன், இது எதையுமே நம்ம இன்னும் ஸ்ட்ரக்சர் பண்ணவே இல்லை. 1000 ரூபீஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் அதை வந்து 1,10,000 நம்ம கம்யூனிட்டி மெம்பருக்கே வித்துடுறீங்க. ஏன்னா வெளியில் போய் கடையில் வாங்கினாலும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 1,10,000 தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாகவே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்கிட்ட வித்துடுறீங்க. அவங்க உங்களுக்கு நேருக்கு நேர் தெரிஞ்சு போயிடுது, உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இதில் ஒரு பெனிஃபிட் இது தான். இப்போ யார்கிட்ட வந்து வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஆத்தென்டிக்கான ஒரு டிரான்சாக்ஷனாக நடக்குது. உங்களோட ஐடி ப்ரூஃப் அவர் வாங்கிக்கிறாரு, அவரோட ஐடி ப்ரூஃப் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு வைப்போம். ஏன்னா நாளை பின்ன அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் என்ன ஆகும்னா, இப்போ சாம்சங் டிவைஸ்னால் நம்ம சொல்லியிருப்போம் 3 வருஷம் வரைக்கும் லைன் இஷ்யூக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. 1 இயர் தான் மேனுஃபேக்சரிங் வாரண்டி, சரி 3 வருஷம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தான் OTP வருங்கிற மாதிரி ஒரு நிலமைன்னா, இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளாரே அது போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கிட்ட டிவைஸ் இருக்குது, அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, 2.5 வருஷம் யூஸ் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட இருந்து வாங்கி ஒரு 1.5 வருஷம், நீங்கள் ஒரு 1 இயருக்கு அப்புறம் விற்கிறீங்கன்னு வைப்போம். அவர் ஒரு 1.5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு, இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ லைன் விழுந்துருச்சு, இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் சாம்சங் கிட்ட போனால். ஏன்னா அவரும் டிவைஸை க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு, நீங்களும் ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அவர் உங்களை அப்ரோச் பண்ணலாம், ப்ரோ ஒரு OTP வரும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு வேறு எங்கேயுமே பாசிபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நல்ல பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பார்க்குறேன்.
பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளால் அதை ரெடி பண்ண முடியுது. அதாவது நம்மளோட ஓன் கம்யூனிட்டி ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே இதை வந்து பாசிபிள் ஆக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் 1000 rupees பிளாட்ஃபார்ம் ஃபீ இந்த மாதிரி சும்மா சொன்னேன் இல்லையா, அப்படி பார்த்தா என்ன ஆகுது, உங்களுக்கு நீங்கள் 1,09,000 விற்கிற கணக்கில் வருதுன்னு வைங்க. இதுவே வெளியில் கொடுத்துருந்தீங்கன்னா 1,00,000 ரூபாய், பட் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா 1,09,000 ரூபாய். ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட் வர மாதிரி பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஐடியா வந்து எல்லாரும் மனசுலையும் ஒதுக்குங்க. சரியா, இந்த மாதிரி எல்லாருக்கும் தோணிருக்கலாம். நிறைய பேர் ஆல்ரெடி வெளியில் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி யாராவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாருக்கும் தோணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா, இதை வந்து வேறு யாராவது ஒருத்தர் கூட எஃபெக்டிவாக பண்ணலாம். பட் பெனிஃபிட் வர மாதிரி யார் பண்ணாலுமே நல்லது தான், எனக்கு அவ்வளோதான். ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ இதுவும் இந்த அளவுக்கு நல்லபடியாக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ஆக மொத்தம் பிக்சலில் வந்து 11 வரைக்கும் வெயிட் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி அப்படிங்கிற ஒரு என்ன போட்டுருக்காரு, ப்ரோ நான் OnePlus 13R வச்சிருக்கேன் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, ரொம்ப லேகு பக் இஷ்யூலாம் இருக்குது. ப்ளஸ் இப்போ OnePlus-ஐ விட இந்தியா விட்டு வர போகிறாங்க நம்ம இதெல்லாம் பார்க்குறேன். இந்த சேலில் iPhone 16, அதாவது இப்போ இந்த சேலில் இதை செல் பண்ணிவிட்டு iPhone 16 யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கட்டுமா 45,000 ரூபாய்க்கு, இல்லாட்டி 15 Pro வாங்கட்டுமான்னு கேட்டிருக்காரு. சப்போஸ் இவர் இந்த முடிவில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு அப்படின்னா 15 Pro வாங்கினா தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பட் அதே சமயம் எனக்கு இன்னொன்று தோணுச்சு, 13R நல்ல டிவைஸ். ஸோ அதை அவர் என்ன பண்ணலாம்னா ரீசெட் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரீசெட் பண்ணால் அது பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்றைக்கி நிலைமைக்கு தேவையில்லாத வேலை, அது கொண்டு போய் வெளில விற்றுவிட்டு அப்புறம் அதில் ஏதாவது லாஸ் ஆகும் எதுக்கு. ஸோ அதை ரீசெட் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அதை தான் ட்ரை பண்ணணும். ரீசெட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னும் போது அவர் வேறு ஃபோன் வாங்க போகலாம். அப்படி வாங்க போகிறதா இருந்தால் ஒரு iPhone 15 Pro வாங்கினாருன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். அடுத்து செல்வம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹை ப்ரோ, பிளான் டு பை Pixel 10a ஃப்ரம் கூகுள் ஸ்டோர், இஸ் இட் குட்? சம் ஆன்லைன் ரிவ்யூ சேஸ் இட் ஹாஸ் பேத்தட்டிக் சர்வீஸ், வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? என்னென்னா ரீசெண்டாகவே வந்து வடக்கில் கொஞ்சம் ஒரு சில நம்ம ட்வீட்லாம் கூட பார்த்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி சர்வீஸ் சரியாக பண்ணல, என் ஃபோனில் டிஸ்பிளே போயிடுச்சு ஆனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி தரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. நம்ம ஊரில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மிக்சர் தான், 50-50 கூட வைப்போம். நம்ம கம்யூனிட்டியில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 பேரில் 8 பேர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, 2 பேர் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்கன்னு வைப்போமே. இங்கே 80% சக்ஸஸ் ரேட் இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கல, வேண்டாம், நான் 50-15 ஃபஸ்ட்டு வைக்கிறேன். 50-15 வச்சாலே எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு மனசில் தோணிடுச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க ப்ரோ ப்ராப்ளம் இருக்குன்னு, இந்த டிவைஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க ப்ரோ இந்த வண்டி வாங்கினா மைலேஜ் வராது, சர்வீஸ் இஷ்யூ வரும்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டு அது உங்கள் மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சுன்னா ஸ்கிப், வேண்டாம். அந்த மாதிரி தோணிடுச்சு, நான் ஒன்று வாங்கலான்னு போனேன் ஆனால் அதை பற்றி வெறும் நெகட்டிவாக மட்டும்தான் என் காதில் உழுது, வேணாம். நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொருள் மேலே எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான வைபே இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை தொடும் போதுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே அதை வந்து நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணிடுச்சு, அது மேலே ஒரு பயம் வந்துருச்சு, வாங்க வேணாம்னு தோணிடுச்சுன்னா ஸ்கிப். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன். ஒரு பொருள் வாங்க போனோம் ஆனால் எனக்கு பயம் தான் அதிகமாக வருது, இந்த பொருள் வாங்கும்போது எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ, பட் அதை வாங்கும்போது ஒரு சின்ன பயம் தயக்கத்தோடையே வாங்குறேன் அப்படின்னா வேணாம், ஸ்கிப். அவ்வளோதான். அதுதான் என்றைக்குமே பெஸ்ட்டு. நான் வாங்க போகிறேன், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, அது மாசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் போவாங்க. இது வாங்கினா எனக்கு இந்த பொல்லாதவன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, வண்டி வாங்கினா என் லைஃபே மாறிடும் மச்சான், அந்த மாதிரி ஒரு தாட் வருது இல்லை, அது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிங்க் ஆகும். அப்படியே வேலை கிடச்சிரும், வேலை கிடச்சது காரணம் என் பைக் தான், அந்த மாதிரி சிங்க் ஆகுது இல்லை. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு சில விஷயங்களுக்குள்ளே போகும்போது ப்ராப்ளம் இல்லை. பட் நான் பண்ண போகிற விஷயம் பாசிட்டிவ் தான், பட் அது நெகட்டிவ் ஆகும், ஏதோ ஆகும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறது வேணாம். அப்போ வந்து அதை ஸ்கிப் பண்ணுறதே நல்லதுன்னு தோணுது. ஓகே, ஸோ அதாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எனக்கு கமெண்ட்டு. வேறு சில கமெண்ட்ஸோட நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், கவனமாக டீல் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபார் யூ கைஸ், நானும் நிறைய இடத்துல மொக்கம் வாங்கியிருக்கேன். வாங்காத அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஏமாறாத இடமே கிடையாதுங்க. பிரச்சனைலாம் நிறைய இடத்துல வருங்க. ரெட்ரோ ஃபோன் வாங்கும்போதும் நிறைய இடத்துல மொக்க வாங்கியிருக்கேன். புது நம்ம லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் வாங்கும்போதும் மொக்க வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நடக்க தாங்க செய்யும். அதனால் என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அதையும் தாண்டி எவனோ ஒருத்தன் ஏமாற்றணும்னு நினைக்கிறான்னா அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க? சில இடங்களில் சில படங்களில் நீங்கள் பார்க்கலாம், ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் வந்து அதான் லூசர் தான் வந்து கம்யூனிட்டி என்னாலும் சொல்லலாம், ஒன்றை தான் தண்டிக்கணும், அந்த மாதிரி என்னால் சொல்லாங்க. பட் ஏமாற்றணும்னு ஒருத்தனுக்கு தோணவே இல்லைன்னா இது நடந்திருக்காதுன்றது தான் என் தாட்டு. ஒருத்தனுக்கு ஏமாற்றணும்னு தோணலை, யாரையும் ஏமாற்ற மாட்டேன் இருக்கான். இந்த மாதிரியே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னும் போது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியில்? ஏமாத்திரம் இருக்க தான் செய்வான். நீ ஏன் ஏமாறுறேன்னு கேட்டால் தெரில. இப்படியும் ஊர் இருக்கு. ரைட்டு, பார்க்கலாம். பாய்.